தமிழ்நாட்டில் உண்மை குற்றவாளிகளை நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. டிவிஎஸ்சிங்கிற ஏவல் நாய்களை விட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக போய் எல்லாம் ரெய்டு விட்டு சீன் போட்டீங்களா? அதுல என்ன கிழிச்சிங்க? மாற்று திட்டத்தை கண்டுபிடிச்சு மக்களை காப்பாத்தின எடப்பாடி பழனிசாமி எங்க? அந்த அனிதாங்கிற பிள்ளையோட பணத்தை வச்சுக்கிட்டு தீன அரசியல் பண்ற கேடு கட்ட திமுக எங்க? யூபிஏ 1 யூபிஏ 2 10 வருஷம் இருந்தல்ல அமைச்சரவையில, மன்மோகன் சிங் அமைச்சரவையில இருந்தல. அப்போ மாநில சுயாட்சி மீட்டிருக்கலாம்ல, மொழியை மத்திய பட்டியல இருந்து மாநில பட்டியல கொண்டாந்துருக்கலாம்ல, கட்சி மீட்டிருக்கலாம்ல, தமிழ் ஆட்சி மொழியா கொண்டாந்துருக்கலாம்ல. ஏமாத்து வேலை. சூடு சொரணை உண்மையாலுமே கொஞ்சமாவது இந்த தமிழக மக்களால தான் வயிற்று பிழப்பு நடத்துறோங்கிற இது இருந்ததுன்னா, செந்தில் பாலாஜின்னு ஊரை எடுத்து கொள்ளையில போட்டவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன். திருமாவளவன் ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்காவில கூப்பிட்டாங்க, ஐரோப்பாவில கூப்பிட்டாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பிளக்கானம் பாடிட்டு இருக்காரு. பெரிய தலைவர் அந்த ராஜீவ் காந்தியை துடிக்க தமிழ்நாட்டுல கொல்றதுக்கு தொட போன அயோக்கியம் பெல்ட் பாம்பு வாங்கி கொடுத்த ஒரு அயோக்கிய பையனை வா அறிவுன்னு உச்சி முகர்ந்த இந்த மு க ஸ்டாலின் இத மானமுள்ள காங்கிரஸ்காரரா ஏத்துக்கிட்டான அந்த கூட்டணியில் இருப்பானா? 67 பேர் செத்தாங்கல கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு. இன்னைக்கு நீ வெள்ளையும் சொல்லியுமா சட்டை போட்டுக்கிட்டு மழை வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி போச்சுன்னா 4 பேர் குமிய சொல்லி டேபிள் மேல கால் வச்சு தத்தி நடந்து போற அளவுக்கு நீ ஒரு என்ன இந்த காலத்துல பூட்ஸ்வா அப்படிம்பாங்களா, பூட்ஸ்வா மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? எல்லோ பேட்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சேலம் மணிகண்டன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் எல்லோ பெஞ்ச் தமிழ், வாழ்த்துக்கள். வணக்கம், சொல்லுங்க சார். நம்மளோட முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க வந்து இத்தனை வருஷமா சேர்ந்து பயணிக்கிறோம், ஆனா ஆப்போசிட்ல இருக்க கூட்டணி வந்து மாறிட்டே இருக்காங்க, அப்போ மக்கள் அவங்க மேல நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்றாருல்ல. அதாவது இவர்கிட்ட இப்ப பிடில் வாசிட்டு இருக்கிறாரு திருமாவளவன், அவர் முதல்ல இருப்பாரான்னு பார்க்க சொல்லுங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது எதிர்த்து அது எவ்வளவு 15 கோடியா 10 கோடியா அது ரெண்டு இருக்கும் எனக்கு மறந்து போச்சு. 10 கோடி வாங்கின ஒருத்தன் 15 கோடி வாங்கின தகர டப்பா, 15 கோடி வாங்கின தகர டப்பாவில தான் இந்த வாசுகி அப்படின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, காலகாலமா அந்த கட்சியில இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு அவங்க கூட்டணி அரசாங்கம் திமுகவை பத்தி என்ன விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாஃபியா ராஜ் நடக்குதா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எமர்ஜென்சியை நினைவூட்டுகிறது அப்படின்னு இந்த 15 கோடி கம்யூனிஸ்ட் வாங்கி தின்ன நன்றி கூட இல்லாம இல்ல அடுத்து வர்ற எலெக்ஷனுக்கு அப்பதான் சேர்த்தி கொடுப்பாங்கன்னு கூறுறாங்களோ என்னமோ தெரியல, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்காவில கூப்பிட்டாங்க, ஐரோப்பாவில கூப்பிட்டாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பிளக்கானம் பாடிட்டு இருக்காரு. ஏங்க எல்லா பக்கமும் தாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அரசியல் இதுல தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் அரசியல்ல கூட்டணியும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அந்த வார்த்தையை நான் தவிர்த்துறேன். என்னைக்கு 67ல மூதறிஞர் ராஜாஜி பிராமணன் எல்லாம் பூணுல புடிச்சிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த பக்கம் போய் கேட்டாரோ, காங்கிரஸ் இவ்வளவு கேவலமா பேசி காங்கிரஸை அழிப்பதே என் குறிக்கோள் அப்படின்னு இந்தியாவிற்கும் இந்து மதத்திற்கும் காங்கிரஸுக்கும் நேருவுக்கும் காந்திக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருந்த ஈவேரா போய் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் உலகத்திலேயே தேடினா கூட இந்த மக்களுக்காக பாடுபட்ட இன்னொரு தலைவர் அந்த மாதிரி பிறக்க மாட்டார்னு இருந்த காமராஜரோட போய் நின்று இந்த ஈவே ராமசாமி அவருக்கு ஓட்டு கேட்டாரு. அன்னைக்கே கொள்கையும் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்லைங்க. வெற்றி பெறுவது அரசியல்ல வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கமா ஒழிய வேறு நோக்கம் கிடையாதுங்க. அந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? மோடி எதிர்ப்பு. நான் கேக்குறேன், கம்யூனிஸ்டோட கொள்கை என்னங்க? இடபிள்யூஎஸ் ஒரு சட்டம் வந்தது, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு. அதை எதிர்த்தவன் கம்யூனிஸ்ட், அதை ஆதரிச்சவன் காங்கிரஸ், அதை எதிர்த்த திமுக. அதுல இவங்களோட நிலைப்பாடு என்ன? என்ஐஏங்கிற பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை எதிர்பக்கம் இருந்துகிட்டு ஆதரிச்சு ஓட்டு போட்டது திமுக. ராஜீவ் காந்தியை இந்த நாட்டினுடைய ஒரு இளம் தலைவரை, இந்த நாட்டுல அறிவியல் வளர்ச்சிக்கு அடிகோலன்னு இன்றைய மோடி மாதிரி அன்று ஒரு பெரிய தலைவரா இருந்த ராஜீவ் காந்தியை துடிக்க தமிழ்நாட்டுல
கொல்றதுக்கு தொட போன அயோக்கியம் பெல்ட் பாம் வாங்கி கொடுத்த ஒரு அயோக்கிய பையனை வா அறிவுன்னு உச்சி முகர்ந்த இந்த மு.க.ஸ்டாலின் இத மானமுள்ள காங்கிரஸ்காரர் யாராவது ஏத்துக்கிட்டாலும் அந்த கூட்டணியில இருப்பானா? கூட்டணியும் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல. மோடி எதிர்ப்புங்கிற ஒரு மோடி பேரை சொல்லி நீங்க எப்படி அந்த எதிர்ப்புங்கிற அடிப்படையில எல்லாம் ஒண்ணு சேர்றீங்களோ, திராவிட மாடல் எதிர்ப்பு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒற்றை புள்ளில பாஜக வரட்டும், யாரு வேணாலும் வரட்டும், யார வேணாலும் கூட சேர்த்துக்கோ. ஸ்டாலினை வீழ்த்துவதே குறிக்கோள், திராவிட மாடலை வீட்டுக்கு அனுப்புவதே குறிக்கோள், திமுகவை அழித்து ஒழிப்பதே அதிமுகவின் குறிக்கோள். யாரு வேணாலும் வரலாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல உள்ள கட்சிகள் நீங்களாக. சார் இப்ப வந்து அடுத்ததா இப்ப வந்து திரும்ப என்ன பேசுறாங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும்னா அவங்க கரெக்டான ஒரு எதிர்க்கட்சியா செயல்படணும்ல. இப்ப வேங்கை வயல் பிரச்சனையில கூட அவங்க எந்த முக்கியமான ஸ்டாண்ட் எடுக்கல. இப்ப வந்து புதுக்கோட்டையில நடந்த வடகாலையும் அவங்க முக்கியமான ஸ்டாண்ட் எடுக்கல. அப்படிங்கும்போது அவங்க ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியா செயல்படாம இருக்கும்போது அவங்கள எப்படி நோக்கி எப்படி போக முடியும்னு கேட்கிறாருல்ல. அவர் முதல்ல செயல்பட்டாராமா? தலித் போராளி, தலித்துக்களாக குரல் கொடுக்கக்கூடியவர். அங்க திமுக நிலை வித்வானா உட்காந்துட்டு பிடில் வாசிட்டு இருந்தார. தாழ்த்தப்பட்ட மக்கள் வேங்கை வயல் தேசிய அவலம் நான் குறிப்பிடுவேன். இந்த தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் கடந்த ஆட்சிகள் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு அதிகம், 2 பங்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நீங்க நம்ம ரெக்கார்டு சொல்லுது. அப்பெல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்துட்டு, இல்ல அதுலயும் ஒரு உச்சபட்ச மனசாட்சி இல்லாத, நீ அரசியலுக்கு உன் பேரையே மாத்தி வச்சுக்கிட்டால் தானே. நீ வந்து முதல்ல டிபிஐன்னு ஒரு கட்சி வச்சிருந்தீங்க, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்னு இன்னொருத்தன் வச்சிருந்த கட்சியை வாடகைக்கு எடுத்து நடத்துறப்ப உங்க பேரு திருமால் வளவன். ஆனா அரசியலுக்கு இந்து மத எதிர்ப்பு காட்டுறதுக்காக அந்த திருமால் அப்படிங்கிற இல்ல எடுத்துட்டு திருமாவளவன் பேரை மாத்திட்டு தெரிஞ்சவரு. 67 பேர் செத்தாங்கல கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு. உனக்கு கொஞ்சமாவது உனக்கு அதுல செத்து போன அத்தனை பேரும் என் தலித் சகோதரர்கள். 70-80% விழுக்காடு தலித் சகோதரர்கள் செத்து போனாங்களே, அவங்கள வச்சு அவங்கள அரசியல் பண்ணி இன்னைக்கு நீ வெள்ளையும் சொல்லியுமா சட்டை போட்டுக்கிட்டு மழை வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி போச்சுன்னா 4 பேரை குமிய சொல்லி டேபிள் மேல கால் வச்சு தத்தி தத்தி நடந்து போய் போற அளவுக்கு நீ ஒரு என்ன இந்த காலத்துல பூர்ஷ்வா அப்படிம்பாங்களா, பூர்ஷ்வா மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? அந்த தலித் சகோதரர்கள் நினைச்சு பார்த்திருந்தா அன்னைக்கே இந்த திமுக கூட்டணி தூக்கி எறிஞ்சிட்டு நீ நியாயம் கேட்டிருக்கணும்ல. மது ஒழிப்பு மாநாடா? அதுக்கு யாரா டாஸ்மாக் ஓனர் ஸ்டாலின் கட்சியவே கூப்பிட்டு நடத்துவாரா? அதுக்கு வந்து ஒன்றிய அரசு குன்றிய அரசு சட்டம் கொண்டாடணுமா? என்ன அயோக்கியத்தனம்! திருமாவளவனுக்கு ஒரு படித்த மெத்த படித்தவர். நீங்க வந்து ஃபாரன்சிக் லெபார்டரியில திருமாவளவன் பேர் வச்சுட்டு சாமி பேரை வச்சுட்டு இருந்த திருமாவளவனை கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா கூட்டணியில திமுக கிட்ட அண்டி பிழைக்கணுங்கிறதுக்காக எத்தனை தலித்து கொள்கைகளை நாம வந்து காது கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு இரவு உங்களால் தூங்க முடியாது. தலித்துகளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னைக்காவது திமுகவுல சமூக நீதினு பேசுறானுங்களே, சமூக நீதி அந்த கட்சியில என்னைக்காவது அந்த கட்சி தலைவனா ஒரு தாழ்த்தப்பட்டவன் வர முடியுமா? இல்ல அந்த கட்சியுடைய முதலமைச்சரா ஒரு தாழ்த்தப்பட்டவன் வர முடியுமா? அதிமுகவுல புரட்சி தலைவர் காலத்துல ஆகட்டும், அம்மா காலத்துல ஆகட்டும், கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் ஆகட்டும். ஆமா, அதனால திருமாவளவன் வந்து தன்னுடைய முகத்தை முதல்ல கண்ணாடியில பாத்துக்கிட்ட, உண்மையாலுமே தன்னை கை தூக்கி விட்டு பேண்ட் செட் போட வச்சு உங்களை அழகு பார்த்து இன்னைக்கு இந்த லெவல்ல தமிழ்நாட்டுல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்த அந்த தலித் சகோதரர்களுக்கு உண்மையாலுமே நம்ம பாடுபட்டிருக்கிறோமா? வேங்கை வயல் மட்டும் இல்லைங்க, லாக்அப் டெத்ல அதிகமா பாதிக்கப்பட்டது தலித் சகோதரர்கள். கள்ளச்சாராய சாவுல பாதிக்கப்பட்டது தலித் சகோதரர்கள். ஒரு சாதாரண ஏதாவது சமூக அநீதியை தட்டி கேட்டாலும் அதுல கொல்லப்படுறது தலித் சகோதரர்கள். இந்த மாதிரி தலித்துங்க மேல, அதுவும் அந்த தலித்துங்களை எவ்வளவு, தலித்துன்னு கூட சொல்லக்கூடாது, என்னுடைய அருமை பட்டியலின சகோதரர்களை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசணும் இந்த திமுக அமைச்சர்ல. அந்த வாய் கொழுத்து இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொன்முடிங்கிற ஆளு மத்தவங்க எல்லாம் எவ்வளவு வாய் கொழுத்து இந்த தலித்துகள் மேல ஒரு தாக்குதல். ஆனானப்பட்ட திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வைக்கிறானுங்களே. இவ்வளவையும் அவங்க கொடுக்குற பதவி சுகத்துக்கும் அவங்க கொடுக்குற நோ இதுக்கு நோட்டுக்கும் அமைதியா உட்காந்துட்டு அதிமுகவை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறார். அதான் சொன்னேன், அதிமுக ஆட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ஆட்டோல போற சாதாரண ஏழை இஸ்லாமியனை பாத்தீங்கன்னா தமிழ் மகன் ஹுசேன் அதோடைய அவைத்தலைவரா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தனபால் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரரை சபைக்கு வந்து அத்தனை பேரும் எந்திரிச்சு நிக்கணும், கும்பிடணும் அப்படின்னு அவரை வந்து அவை முன்னவராக்குனது அதிமுக ஆட்சி. இந்த மாதிரி பல தலித்துகளை மேல கொண்டு வந்திருக்காங்க. நீ இவ்வளவு பிடில் வாசிக்கிற ஒன்னே ஒண்ணு அந்த திமுக கூட்டணியிலேயே இருங்க. நான் ஒரு அதிமுக மத்தியில பாஜக இருக்குன்னு ஒரு ஆதரவாளரை நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்த முதலமைச்சர் திமுகவுல இல்ல அடுத்த துணை முதலமைச்சர் திமுகவுல ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவரை கொண்டு வாங்க அப்படின்னு அறிவிச்சு அந்த கூட்டணியில அவர் இருக்க சொல்லுங்க. அத்தனை ஓட்டம் அவருக்கு கிடைக்கும். யாரை ஏமாற்றுகிறார் திருமா? அவருக்கு இருக்கிற இடமே இப்ப எங்க பாமக அந்த பக்கம் போயிட்டா நம்மள கழட்டிட்டுருவாங்க
பதட்டத்துல உங்க முதுகிலேயே 1000 அழுக்குகள், 1000 ஓட்டைகள். அதனாலதான் சொல்ற திருமாவளவனை ஒரு ஆளுயர கண்ணாடி வச்சு உன் சட்டையில எத்தனை ஓட்டை இருக்குதுன்னு முதல்ல அவரை பார்க்க சொல்லுங்க. அதிமுகவை அப்புறம் கேட்க சொல்லுங்க. இப்போ வந்து திமுக ஆட்சியில வந்து அதிகமா பேசப்படுறது வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். அப்படின்னும் போது இப்போ இன்னைக்கு ரீசெண்டா கூட பொள்ளாச்சி கேஸ் வந்திருக்கு. அதுல வந்து நாங்க தான் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓ, ஜட்ஜுகள் எல்லாம் இவங்க பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்களாமா? சரி, முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்தாரு. கொடநாடில் உண்மை குற்றவாளிகளை நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு சொன்னாரு. டிவிஎஸ்சிங்கிற ஏவல் நாய்களை விட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக போய் எல்லாம் ரெய்டு விட்டு சீன் போட்டீங்களே, அதுல என்ன கிழிச்சிங்க? இது வந்து ஏதாவது நீதித்துறையை கேவலப்படுத்துறது. அந்த RS பாரதின்னு ஒரு ஒரு அயோக்கியன் அந்த கட்சியில வச்சுட்டு இருக்கிறாங்களா, அந்த அந்த அவர் என்ன சொல்லுவாரு? நாங்க போட்ட பிச்சை தான் நீதிபதிகள்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க போட்ட பிச்சை தான் எல்லாம் டிகிரி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி நீதிமன்றத்தை வந்து உச்ச நீதிமன்றமா, உச்சி குடிமன்றமா, வாங்கப்பட்ட தீர்ப்பா, வழங்கப்பட்ட தீர்ப்பா, பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்னு காத்திருந்தா நல்ல வேளை தம்பி ஆற்காடு வீராசாமி கட்டினார்னு தனக்கு சாதகமா வந்தா நீதிமன்றத்தை தலைக்கு மேல எடுத்து கொண்டாடுறதும் தங்களுக்கு பாரியா. அதே மாதிரி இப்ப இவங்களை போட்டு கிழிச்சு எடுத்தாங்களே 2 3 நீதிமன்ற வழக்குகள் இப்ப 10 நாளைக்கு முன்னாடி, அதையும் டாஸ்மாக் வழக்குல வரவேற்கிறாங்களாமா? டாஸ்மாக் வழக்கு. டாஸ்மார்க் வழக்கு, செந்தில் பாலாஜி வழக்கு. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போறியா, ஜெயிலுக்கு போறியா? இல்ல பதவி வேணுமா, இல்ல களி வேணுமா, கழித்துக்கிறியா அதிகாரில அப்படின்லாம் கேட்டாங்க. இவங்க அடிச்ச அந்தர் பல்ட்டி. இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறதுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீதிமன்றம் இன்னைக்கு என்ன தீர்ப்பு அவங்க கொடுத்திருக்கிறாங்க, அந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க எப்படி அப்பீலுக்கு ஊரையே திருடி உலையில போட்டு காத்துலயே ஊழல் செஞ்ச 2G ராஜாவை கூட தான் குற்றவாளி இல்லைன்னு ஒரு நீதிமன்றம் அறிவிச்சது. இன்னைக்கு அது அப்பீல்ல இருக்குது. அதுக்கு மேலதான் தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் நீதிமன்றம் அதோடைய பார்வையில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து இவங்க வாங்கி கொடுத்தது அப்படி மீதி தீர்ப்பெல்லாம் இப்ப இந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம், அதே மாதிரி மத்த தீர்ப்பு இவங்களை ஏத்துக்க சொல்லுங்க. நாங்க தான் சரியா வந்து கேஸ் நடத்தணும். நாங்க தான் வக்கீல் நல்ல வக்கீல் போட்டு வாதாடணும் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க சார். அதனால சொல்றாங்க. சூடு சொரணை உண்மையாலுமே கொஞ்சமாவது இந்த தமிழக மக்களால தான் வயிற்று பிழப்பு நடத்துறோங்கிற இது இருந்ததுன்னா, செந்தில் பாலாஜின்னு ஊரை அடிச்சு கொள்ளையில போட்டவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற கபில் சிபல் மாதிரி உச்சபட்ச நீதிபதிகள் எல்லாம் வச்சு போய் இன்னைக்கு எல்லா கேஸும் நடத்துனீங்கல்ல. இந்த நீட்டு பின் அரசியல் பண்றீங்கல்ல, நீட்டை வச்சு ஏமாத்துறீங்கல்ல, அந்த வழக்கு இதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. இதே முகுல் ரோத்திக்கும் கபில் சிபலையும் அந்த வழக்குக்கு அனுப்பிச்சு ஆளுக்கு ஃபீஸ் 50 லட்சம் கொடுத்து அதுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வாங்குங்களேன். தீர்ப்பு வாங்கினீங்கன்னா 25 பேர் இது வரைக்கும் செத்து போய் பாவம் அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஆவியா சுத்திட்டு இருக்கிற அந்த பாவத்தையாவது தொடச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செந்தில் பாலாஜிங்கிற டாஸ்மார்க் திருடனை காப்பாத்துறதுக்கு இந்த திமுக அரசு அரசாங்க பணத்தை எடுத்து எவ்வளவு செலவு பண்ணிச்சு, டாஸ்மார்க்கு எதிராக வழக்கு போட்டுச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, மறுபடி பல்ட்டி அடிச்சு இங்க கொண்டாந்து பெரிய பெரிய வைக்க வாதாடல. எதுக்கு? டாஸ்மார்க்ல நாங்க திருடனதை இடி விசாரிக்க கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு பண்ணல. அந்த மாதிரி கொஞ்சமாவது அக்கறை இருந்ததுன்னா இந்த நான் சொல்ற நீட் தேர்வு இது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது, இதே வக்கீல அதுக்கு டெபியூட் பண்ணுங்க, அதுல தீர்ப்பு வாங்கி கொடுங்க. அடுத்த 100 வருஷத்துக்கு திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டுல இருக்கும். சார் இப்போ இடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் மேல மட்டும் தான் கேஸ் போடுறாங்க. அதிமுக மேல அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவங்கள விசாரிக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இவங்க டிவிஎஸ்சி எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் மேல கேஸ் போட்டுருக்குதுங்க? டிவிஎஸ்சி விட்டு வேலுமணி, தங்கமணி வீட்டுல டாக்டர் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் வீட்டுலாம் இது நீங்க பண்ணீங்கல்ல. அதே மாதிரி உங்க திமுகவுல எத்தனை பேர் மேல இவங்க வழக்கு போட்டிருக்காங்க? நீ என்ன மத்திய அரசு ஏஜென்சி மேல சொல்றீங்களோ அதே இது உங்களுக்கு பொருந்தும். நீங்க இது வரைக்கும் அதிமுக மேல திரு எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு சொன்னீங்க, 2ஆம் நிலை தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு இதுல போய் இல்ல என்ன விசாரிக்கணும்னு தீர்ப்பை கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு வந்தாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதுலயாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? போற போக்குல என்ன வேணாலும் அள்ளி தெளிச்சிங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது, முன்னாள் முதலமைச்சர் மீது இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டையாவது உங்களால் நிரூபணம் பண்ண முடிஞ்சுதா? இது ஒண்ணு தம்பி. இடி வந்து எதுவுமே பிரைமா பேசி நீ போட்ட ஒரு கேஸ வச்சுட்டா, ஒரு FIR இருந்தா தான், பிரிடிகேட் அஃபென்ஸ் ஒண்ணு இருந்தா தான் இடி உள்ள நுழைய முடியும். அதனாலதான் டாஸ்மார்க்ல மொத்தம் 40 50 FIR இருக்குது. இடி எதுல பூந்தான்னு தெரியலன்னு டாஸ்மார்க்ல இருந்த FIR அத்தனையும் பாஸ் பண்ற கேடுகட்ட வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணல்ல கொள்ளையடிச்சு 4500 கோடி ரூபாய், அது எந்த நேரத்துல எத்தனை பேரை, எத்தனை துறைய, எத்தனை முருகனுங்களை முழுங்க போதோ தெரியல. அது பாவம் அவருக்கு அந்த கொடுமையில தான் அவர் அப்போலோல போய் படுத்திருக்கிறாரு. 8 10 பேர் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க.
ஜெயிலா பெயிலா அப்படின்னு இருக்கிறப்ப இவங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தார்மீக உரிமையே இவங்க கிடையாது. எழுதி வச்சுக்கின 6 மாசத்துல ஒட்டுமொத்த மந்திரி சபையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜெயில இருப்பாங்க இல்ல பெயில்ல இருப்பாங்க. நீங்க வேற இந்த டாஸ்மாக் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு திடீர்னு என்ன எனக்கு நினைவு வருது அப்படின்னா, மணீஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அதையும் நீங்க தமிழகத்துல முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா உங்க கற்பனைக்கு நான் பொறுப்பில்லை. சார் இப்போ வந்து தமிழகத்துல அதிகமா பேசப்பட வேண்டிய முக்கியமான பொருள் வந்து இப்போ வந்து அதிகமா வந்து மது பிரச்சனையோ இல்ல கஞ்சா பிரச்சனையோ அதிகமாயிருச்சா அப்படின்னு பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து நாங்க கட்டுக்குள்ளதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் அதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்களேன். குஜராத் அதானி முகத்துல இருந்து தான் எல்லாம் வருது. அதை நாங்க கட்டுப்படுத்துறோம். மானம் கெட்டு போய் எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு காரணம், குன்றிய அரசு காரணம், மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், ஆர்.என். ரவி காரணம். இந்த பிளக்கான பாரத விட்டு என்னைக்காவது ஆட்சி பொறுப்பு நிகா நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா? உங்களை மாதிரி இந்த நீட்டை வச்சு பிண அரசியல் பண்ணாரா எடப்பாடி பழனிசாமி? அது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்து அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அரசு பள்ளியில் இருக்கிற 450 500 மாணவர்கள் ஒரு வருஷம் டாக்டரா உள்ள போறான். மாற்று திட்டத்தை கண்டுபிடிச்சு மக்களை காப்பாத்தின எடப்பாடி பழனிசாமி எங்க? அந்த அனிதாங்கிற பிள்ளையோட பணத்தை வச்சுக்கிட்டு பிண அரசியல் பண்ற கேடுகட்ட திமுக எங்க? டெல்டா வச்சு ஆகுனா நான் டெல்டாக்காரன்னு சேர்த்து வயலை பார்த்தா செருப்பை கழட்டி விட்டு தொட்டு கும்பிட்டு உள்ள இறங்கி நாத்து நடுற எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அதே வயலுக்குள்ள போறதுக்கு காங்கிரீட் ரோடு போட்டுட்டு காலுக்கு பூட்ஸ் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு இறங்குற இவரு ஒரு பக்கம். அந்த டெல்டாவை காப்பாத்துறதுக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு இதை அறிவிச்சு பாதுகாத்த எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்துலயும் அரசியல். கவர்னருக்கு எதிராக நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் இருக்கிறப்ப அமித்ஷா இந்த தோல்லையும் இவரு மோடி இந்த தோல்லையும் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி என்ன கையெழுத்து போடாது கையை பிடிச்சு இழுத்தாங்களா? என்னையா மாநில சுயாட்சி கெட்டு போச்சு, ஊரை ஏமாத்துற வேலை. எப்ப கேட்டாலும் மாநில சுயாட்சி வெங்காயம் இதையே தான் பேச்சு. என்ன செஞ்சிருக்கிற? இப்ப UPA 1 UPA 2 10 வருஷம் இருந்தல்ல அமைச்சரவையில, மன்மோகன் சிங் அமைச்சரவையில இருந்தல்ல, அப்போ மாநில சுயாட்சி மீட்டிருக்கலாம்ல, மொழியை மத்திய பட்டியல இருந்து மாநில பட்டியல கொண்டாந்துருக்கலாம்ல, கச்சத்தீவை மீட்டிருக்கலாம்ல, தமிழ் ஆட்சி மொழியா கொண்டாந்துருக்கலாம்ல. ஏமாத்து வேலை. எப்பெல்லாம் மத்திய அரசுல சுரண்டி திங்க முடியுமோ, மன்மோகன் சிங் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசாங்கத்துல இருந்தாங்க, தேவகவுடா அரசாங்கத்துல இருந்தாங்க, ஐக்கிய குஜராத் அரசாங்கத்துல இருந்தாங்க, VP சிங் அரசாங்கத்துல இருந்தாங்க. 18 வருஷம் உட்காந்து ஊரை கொள்ளையடிச்சு மத்திய அரசுல உட்காந்து தின்னுட்டு பார்த்தா எதிர்கட்சியா இருக்கிறப்ப இவனுங்களுக்கு அப்படியே சுரண்டிக்கும். மாநில சுயாட்சி, வெங்காய சுயாட்சி. மாநிலம் நல்லா இருக்குது. திமுக அழிஞ்சா ஐரோப்பாவிலே பெரிய நாடா தமிழ்நாடு மாறும். திமுக அதுக்கு ஒளியில திமுக அகற்றப்படணும். நல்லா எழுதி வச்சுக்கங்க. தமிழகத்துல சுனாமி அலையா எதிர்ப்புல இந்த ஆட்சிக்கு எதிராக அடிச்சிட்டு இருக்குது. இது திமுக, அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு மாற்று திமுக இருந்தது. புரட்சி தலைவர் 72ல எப்ப வந்தாரோ காங்கிரஸ்ங்கிற அந்த பழைய கட்சி அப்படியே போய் திமுக வெர்சஸ் அண்ணா திமுகன்னு மாறுச்சு. இன்னைக்கு 50 70 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. ஒரு கட்சி களத்திலிருந்து காணாமல் போகும். அந்த கட்சி திமுக. அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்சி நாளைக்கு இந்த இடத்துக்கு வர போறாங்க. அந்த வரலாறு எழுதப்பட போறது 2026ல. திமுக முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படும், தூக்கி அரபிக்கடலில் எரியப்படும். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி. ஜெயகிரி.